மாட்டார். தீவினை உடையவர் நணுகின்ற தீவினை உடையவர்கள் பேரூருக்கு வந்து வழிபடுவார்களே, ஆனால் மற்ற அவர் போல் எண்ணும் முத்தியில் கலப்புறும் இயல்புறமாட்டார். அந்த புண்ணியம் செய்தவர்களைப் போல வீடு பேறு அடைய மாட்டார்கள் என்று அவர்களின் ஐயத்திற்கு இந்த பாடல்ல பதில் இருக்கிறார். மேலும் இன்னும் அவர்களுக்கு புரிகிற போதி மாநகர் புகுந்திடும் புண்ணிய திறத்தால் தீதுதான் பெரிது ஒளிதர எஞ்சு தீவினையை காது கூற்றிடை ஏத நீங்க வான்முத்தியில் இரண்டர கலப்பார். அரசவனமாகிய பேரூருக்கு வந்து போதி மாநகர் புகுந்திடும் புண்ணிய திறத்தால் அரசவனத்தை உடைய பேரூருக்கு வந்து புண்ணியத்தால் தீவினை இருக்குமானால் தீதுதான் பெரிது ஒளிதர எஞ்சு தீவினையை. ஆக தீவினையோடு ஒருவர் பேரூருக்கு வருவாரேயானால் அவருக்கு முத்தி பேறு கிடைக்காது. மறுதலையா தீமை அவரை விட்டு நீங்கும். அப்படி தீமை விட்டு நீங்குவதில் ஏதேனும் வினைகள் கொஞ்சம் எஞ்சி இருக்குமானால் எஞ்சு தீவினையை காது கூற்றிடை. ஆமா, காதுதல்னா கோபத்தை உடைய குற்றுவன், அதாவது போக்குவர் கழி மறுபிறப்பில் பேரூர் புக்கு. ஆக அவன் அடுத்த பிறப்பில பேரூரை அடைந்து ஏதம் நீங்க. ஏதம் என்பது குற்றம் என்று பொருள். பிறவிப்பிணிய ஒரு குற்றம். அந்த குற்றம் நீங்கி வான்முத்தியாவது வீடு பேறு சிவலோக பிராப்தி என்று சொல்லுவார்கள். சிவனோடு அத்துவித கலப்பாக கலத்தல். அந்த நிலையில் இரண்டர கலப்பார்கள். இரண்டரை என்பது அத்துவிதம் என்று பொருள். இறைவனோடு சேருகிற பொழுது ஆன்மா வேறு இறைவன் வேறு என்று இல்லாமல் இறைவனுடைய வியாபகத்துக்குள் தான் அடங்கி நிற்றல். அது அத்துவிதம். அது இரண்டு அற்ற தன்மை. இரண்டன் ஒருமை என்று சொல்லுவார்கள். இருமையில் ஒருமை என்பார் திருஞான சம்பந்தம் மூர்த்தி நாயனார். இருமையில் ஒருமை இரண்டர கலத்தல், அதுதான் உயிருக்கு பெருமை. இருமையில் ஒருமையில் பெருமை. அந்த ஒரு வீடு பேற்றை கலப்பார்கள். எனவே நைமிசாரண்ய முனிவர்களே பாவம் செய்தவர்கள் பேரூருக்கு வந்தால் சிவபுண்ணியம் பெற்றவர்களைப் போல அவர்கள் முத்தி அடைய மாட்டார்கள். மறுதலையா பாவம் செய்தவர்கள் பேரூருக்கு வந்து அரசமரத்திலே இருக்கிற வனத்திலே இருக்கிற பட்டிப்பெருமானை வழிபட்டு அவர்கள் பாவம் நீங்குவர். மீண்டும் நீங்காத பாவம் இருக்குமானால் அவர்கள் யமலோகத்துக்கு போய் தண்டனை பெற்று அது நீங்க பெற்று அடுத்த
பேரூர் பிறகு இறைவனோடு இரண்டரப்பார்கள் என்று சோதக முனிவர் கூறினார். அல்லதும் மேலும் சொல்லுகிறார், அரண் கடை புரிவார் தொல்லை அறத்தான் நல்ல நெஞ்சினராய் அரண் கடையினை நடுங்கி ஒல்லை ஆதிமாநகர் புகுந்து ஒழுக்கொடும் பணியின் வல்லை நீத்து இருள் வினையினை என்பொருவர். அது அல்லாமல் பாவத்தொழிலை செய்வோர் முன்பு செய்த நல்வினை பயனால் நல்ல சிந்தனை உடையவராய் பாவத்தொழிலுக்கு நடுங்கி விரைவாக ஆதிமாநகராகிய பேருரையடைந்து நல்லொழுக்கத்தோடு பணிவார்களே ஆனால் தீவினை விரைவில் நீங்கி எல்லை இல்லாத இன்பத்தை பெறுவார். ஆக மேல உதல்லாமல் இன்னொரு கருத்தையும் சூதக முனிவர் சொல்லுகிறார். ஆனால் முன்பு செய்த ஏதே அந்த நல்வினை பயனால் நல்ல சிந்தனை உடையவராகி அடடா இவ்வளவு பெரிய பாவத்தை இந்த உயிருக்கு நாம் இழைத்து விட்டோமே, இது மிகப்பெரிய குற்றமாயிற்றே, பெருமானே எனக்கு தெரியாமல் இது நடந்து விட்டது, என்னை தாங்கள் மன்னித்து நல்லருள் புரிய வேண்டும் என்று தான் இதுவரை செய்த பாவத்தை எண்ணி மனதுக்குள்ள உள்ளன்போடு கலக்கம் அடைந்து உள்ளம் நடுங்கி பட்டிப்பெருமானை அடைந்து இனிமேல் அதுபோல பாவம் ஏதும் செய்யாமல் பட்டிப்பெருமானை பணிவார்களே ஆனால் அவர்களின் தீவினை விரைவில் நீங்கி எல்லையில்லாத இன்பத்தை பெறுவார்கள். அது ரொம்ப நல்ல தொடர் பாருங்க. அரண் கடை புரிவார் தொல்லை அற தான் நல்ல நெஞ்சினராய் அரண் கடையினை நடுங்கி ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே என்று எண்ணி, அரண்கடை என்பது பாவம் என்ற பொருள்ல வந்தது. நல்ல சொல்லாட்சி. அரண்கடை ரெண்டு இடத்துல வருது பாருங்க. அரண்கடை புரிவார். ஆக அரண்கடை என்பது பாவத்தை புரிபவர்கள். திருக்குறள்ல பாவத்திற்கு அரண்கடை என்ற சொல்லாட்சியை வள்ளுவப்பெருமான் அருளி இருப்பதையும் உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். அப்படி அந்த அரண்கடையினை நடுங்கி ஒல்லை ஆதி மாநகர் புகுந்து ரொம்ப விரைவா ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே, இது நீங்கணுமே என்று பயப்பட்டு நெஞ்சம் வருந்தி விரைவாக பேரூருக்கு வந்து ஒழுக்கொடும் பணியின் நல்ல ஒழுக்கத்தோடு வழிபடுவார்களே ஆனால் வல்லை நீத்து மிக வேகமா அந்த பாவம் நீங்கி வரம்பின் என்பொருவர் அந்த தீவினையை நீக்கி எல்லையில்லாத பேரின்பத்தை பெறுவார்கள். இது தீவினையாளர் பேரூர்வையின் எய்தும். இந்த தீவினை செய்பவர்கள் பேரூர் அடைந்தால் இந்த நிலையில தீவினை செய்வோர் பேரூரை அடைந்தால்
குற்றமற்ற நற்பயன் ஆகும். பயன் இன்மை கூறில் மற்ற ஆதி நாயகர் அயந்தனக்கு அருளும். ஆக பயனில்லாமையை கூறினால் ஆதிநாயகராகிய பட்டிப்பெருமான் பிரம்மாவுக்கு அருளுகின்ற அந்த நகரின் பழமையான பெருமையை கேட்பீர்களாக என்று அடுத்த பாடல்ல மேலும் காட்டுகிறார். கோதிலாத நற்பயன் பயனின்மை கூறில். ஆக குற்றமற்ற நற்பயன் அவர்கள் நற்பயனை பெறுவார்கள். இனி பயனில்லாமையை கூறினால் பட்டிப்பெருமான் பிரம்மாவுக்கு அருளுகின்ற அந்த பழமையான பேரூர் நகரத்தை பற்றி பேரூர் அந்த திருத்தலத்தை நீங்கள் கேட்பீர்களாக. அவர் நினைவூட்டுகிறார். அங்கதன் வரம்பெரும் படலம் மிக அழகாக நிறைவு செய்திருக்கிறார் கட்சி முனிவர். இனி தல விசேட படலம் என்கிற பகுதி ரொம்ப நல்ல பகுதி. இந்த திருப்பாடல் இந்த தல விசேட படலத்தில் இருக்கிற கதை சுருக்கம். பிரம்மா பல உலகங்களையும் படைத்து செருக்குற்றி இருந்தான். இப்ப நமக்கே அப்படிதான். சில வேலைகள் செய்து விட்டோமே ஆனால் அது இறைவனருளால் நடைபெற்றது என்றில்லாமல் நாம் செய்ததாக கருதுவோம். அது உயிரினுடைய இயல்பு. யாராவது நல்ல அடியார்கள் இருந்தால் இதெல்லாம் நாம செய்த என்று சொன்னால் அது நீங்கள் செய்ததாகாது, இறையருள் உள் நின்று உங்களை செய்வித்தது என்று சொல்லுவார்கள் இல்லையா? அதுக்கு நல்லடியார் தொடர்பு வேணும். அந்த முறையில பிரம்மா பல உலகங்களையும் படைத்து படைத்து நாம் தானே இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறோம் என்று அவனுக்கு செருக்கு வந்தது. பேரூர் தலமும் காஞ்சி நதியும் உன்னால் படைக்க பெற்றனவா என்று ஒரு அசரீரியாக ஒரு வாக்கு ஆகாயத்தில் தோன்றியது. பேரூரின் பெருமைகளை அறிந்து கொள்ள பிரம்மா கைலாயமலைக்கு சென்றார். இறைவனை பலவாறு துதித்து வழிபட்டார். முன்பு ஓர் ஊழியில் படைப்பு தொழிலை நீ வேண்டினாய். அது ஏதோ ஒரு காலத்துல பிரம்மாவுக்கு நான் முன்னமே பிரம்மா வழிபாடு படலாம் அந்த படைப்பு தொழில் கொடுத்த படலாம் படிச்சு நிறைவு செய்திருக்கிறோம் இல்லையா? இறைவன் பிரம்மா பேரூருக்கு வந்து பூசித்த அருமையான ஒரு பகுதி. அதை முன்னால அந்த அவன் வழிபட்ட அந்த பிரம்மா வழிபட்ட அந்த தலத்தில நாம் அதனுடைய உண்மையை நாம் முன்னமே பார்த்திருக்கிறோம். 36 திருப்படலங்கள்ல ஒன்று பிரம்மா வந்து பேரூரிலே வழிபட்டு படைப்பு தொழில் கைவர வேண்டும் என்று எண்ணி அவர் பேரூர் பெருமானை வழிபட்டார். அது ஒரு காலம். அது என்ன காலம் என்று தெரியாது. அதனால் ஒரு ஊழி காலம் என்று ரொம்ப அழகாக காட்டினார். எனவே அது வடகையிலாய படலம் தென்கையிலாய படலம் என்று
பிரம்மா திருமால் வழிபட்ட படலத்தை நாம் பார்த்தோம். அந்த குறிப்பை கைலாயம் சென்று வழிபட்ட பிரம்மாவிற்கு சிவபெருமான் நினைவூட்டுகிறார். ஆக முன்பு காலத்தில் படைப்பு தொழில் வேண்டினாய். அந்த காலத்தில் நாம் பேரூரை படைத்து அங்கு நடனம் செய்தோம். நாமே வெள்ளிங்கிரி மலையாக உள்ளோம். கங்கை ஆறே காஞ்சி ஆறாக ஓடுகிறது. அரசவனமே நமக்கு அத்தாணி மண்டபம். விசுவாமித்திரர் பல அரிய தவங்களை செய்து பேரூரில் வாழ்ந்திருந்தார். அயோத்தி நகரில் திரிசங்கு மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான். அவன் விண்ணுலகத்தில் நற்கதி அடைய விரும்பினான். தம் குருவாகிய வசிஷ்டர் சவுண்ட் கேட்கலிங்கப்பா. குருவின் மக்களை போய் வேண்டினான். திரிசங்கு மன்னர் அவர்களும் மறுத்தனர். பிறகு திரிசங்கு முனிவர் விஸ்வாமித்திரரை அடைந்து தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதாக கூறினார். குருவை அவமதித்த நீசனா திரிசங்கு விஸ்வாமித்தரின் தப வலிமையால் விண்ணுலகம் சென்றான். நீசன் இங்கு வந்தது எப்படி என விண்ணுலகத்திலே இருக்கிற இந்திரன் அந்த திரிசங்கு மன்னனை கீழே தள்ளினான். விஸ்வாமித்திரர் அந்தரத்தில் ஒரு தனி உலகை திரிசங்குவிற்கு படைத்து கொடுத்தார். விஸ்வாமித்திரர் தவ வலிமையால் ஓர் உலகை படைத்தமையால் பேரூர் தவ சித்திபுரம் என்னும் பெயரை பெற்றது. இதை போலவே மேலை சிதம்பரம், பேரூர், பக்திபுரி, பரம்புரம், ககனமாபுரி, போதபுரம், நாட்டியபுரம், ஆதிபுரி, வன்மீக நகரம், மேரு நகரம், ஞானபுரம், பிரம்மமா நகரம், குருஷேத்திரம், பசுபதிபுரம், சிற்றபை, கல்யாணபுரம், போதிவனம், பிரவாநெறி, இப்படி பல பெயர்கள் இந்த ஊருக்கு உண்டு. ஆக மேலை சிதம்பரம், பேரூர், பத்திபுரி, பரம்புரம், ககனமாபுரி, போதபுரம், நாட்டியபுரம், ஆதிபுரி, வன்மீக நகரம், மேரு நகரம், ஞானபுரம், பிரம்மமாநகரம், குருஷேத்திரம், பசுபதிபுரம், சிற்றபை, கல்யாணபுரம், போதிவனம், பிரபாநெறி, இப்படி ஏறத்தாழ 18 பெயர்களுக்கு மேல இந்த பேரூருக்கு வழங்கி வருவதாக கச்சியப்ப முனிவர் இதுல காட்டுகிறார். இவற்றையெல்லாம் அன்னப்பறவையை கொடியாக உடைய பிரம்மாவே நீ அறிவாயாக என்று இறைவன் கூறினார். உடனே பிரம்மன் காஞ்சி ஆற்றில மூழ்கி ஆதிலிங்கமாகிய பட்டி பெருமானையும்
பச்சை நாயகியையும் வெள்ளி மன்றத்தையும் வெள்ளி மலையையும் வணங்கி துதித்தான். பேரூரில் பலகாலம் தங்கி பல சிவன் கோவில்களையும் வணங்கி நிறைவாக பிரம்மலோகத்தை அடைந்தான் என்று தல விசேட படலத்திலே கச்சிய முனிவர் காட்டுகிறார். இந்த கதை சுருக்கம் 48 பாடல்களை உள்ளடக்கியது. முதல் பாடல் பாருங்க. பொற்பங்கைய பொருட்டனையில் புலவன் இறைவன் அருளால் ஓர் கற்பம் தனில் பல்லுயிர் உலகம் கண்டு பரமானார் தலங்கள் சிற்பம் திகழ பல சமைத்து தீர்த்தம் பலவும் இனிதுரி அற்ப உணர்வால் இருமா புண்டு அமர்ந்தார் அந்த அமயத்தில். அழகாக இருக்கக்கூடிய பொன் போல தாமரை, அந்த தாமரை மலரில் வீற்றிருப்பவன் பிரம்மா. இறைவனுடைய அருளால் படைப்பு தொழிலை செய்பவன் என இறைவன் தான் படைப்பு தொழில் செய்யக்கூடிய அருளை பிரம்மாவுக்கு கொடுத்தார். ஓர் ஊழி காலத்தில் பல வகை உயிர்களையும் கொண்ட உலகம் பலவற்றையும் படைத்தார். இறைவன் எழுந்தருளி இருக்கும் தலங்கள் பலவற்றையும் சிற்ப சிறப்புகள் விளங்கும் முறையில் அங்கங்கே அவன் படைத்தான். அந்த தலங்களுக்குரிய தீர்த்தங்கள் பலவற்றையும் இனிதாக அமைத்தான். இப்படி எல்லாம் செய்தாலும் கூட அவனுக்கு ஏற்பட்டது சிற்றறிவு. அத சொன்னால் அற்ப உணர்வால் இருமா புண்டு. அற்ப உணர்வால் இருமா புண்டு, சிற்றறிவால் அவனுக்கு செருக்கு வந்தது. அந்த சமயத்தில் அடுத்த திருப்பாடல். அமயத்தில் பின்னல் சடிலத்து எம்பெருமான் பேரூர் வரைப்பும் அந்நகரில் மின்னல் கனகமணி கொழிக்கும் வரை நீர் காஞ்சி தடநதியும் நின்னில் படைக்கப்பட்டனவோ நினையாய் என்று நெடுவிசும்பின் மன்னி பொலிந்தங்கு ஒரு வாக்கு வயங்க அதனை கேட்டு எழுந்தான். பின்னல் சடிலத்து எம்பெருமான் பேரூர் வரைப்பும். பின்னிய சடையை உடைய இறைவன் எழுந்தருளி இருக்கிற திருத்தலம் பேரூர் திருத்தலம். அந்த திருத்தலத்தில் கனகமணி கொழிக்கும் நீர் காஞ்சி தடநதி. அந்த பேரூர் திருத்தலமும் ஒளி பொருந்திய பொன்மணிகளை கொழிக்கும் வரும் மனம் பொருந்திய காஞ்சிமானதையும் நின்னில் படைக்கப்பட்டனவோ, உன்னால் படைக்கப்பட்டனவா, கொஞ்சம் எண்ணிப்பார். நினையாய், கொஞ்சம் நினைந்து பார் என்று நெடுவிசும்பின் என்று நீண்ட ஆகாயத்தில் பொருந்தி ஒரு வாக்கு விளங்க தோன்றியது. அதை கேட்டு பிரம்மா வியப்புற்று எழுந்தார். மிகவும் வியப்பாக, இது போல ஒரு அசை கேட்கிறதே என்று வியப்புற்று எழுந்தான்.
நினைத்தார்க்கு இனிக்கும் பேரூரின் நீடும் பெருமை வினையறிவான் தனைத்தாள் அமரர் முனிவருடன் சார இமயமால் வரைப்பால் நனைத்தாது உருக்கும் பொழிற்கையிலை நன்னி துதிகள் பல நவின்று வினைத்தாள் அறுக்கும் பெருமானை விரையார் பாதம் பணிந்து இறந்தான். நினைத்தார்க்கு இனிக்கும் பேரூர், ரொம்ப அருமையான சொல். நினைத்தவர்களுக்கு இன்பத்தை தரும் பேரூர்னர். ஆமா, இதே போல நினைக்க முக்தி தருகிற தலம் என்ற தலம் இருப்பதை பார்க்கிறோம். அது இந்த நூலாசிரியர் கச்சியப்ப முனிவருக்கு பேரூரின் மேல அளவில்லாத விருப்பம். இதே போல காஞ்சி புராணத்திலே நினைவார்க்கு இனிக்கும் ஏகம்பம் என்று அங்கே அருளி செய்திருக்கிறார்கள். ஆக சிவபெருமான் யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அருள் புரிபவன். திருவாசகத்துல நினைதோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்தத்தேன் சொரியக்கூடியது என்று அழகுபட காட்டுவதை பார்க்கிறோம். அழகுபட காட்டுவதை பார்க்கிறோம். நினைத்தார்க்கு இனிக்கும் பேரூரின் நீடும் பெருமை வினாயறிவான். அந்த பெருமையை கேட்டு அதை அறியும் பொருட்டு தன்னை வணங்கும் தேவர் முனிவருடன் சேர்ந்து இமயமலை சாரலிலே இருக்கிற கைலாயத்தை அடைந்தான். வினாயறிவான். ஆமா, வினாயறிவான கேட்டு அறியும் பொருட்டு. வினா என்பது கேள்வி, அதை கேட்டு அறியும் பொருட்டு. வினா அறிவான், வினான கேள்வி, அறிவான் அடியும் பொருட்டு. அப்படி வினாயறிவான் தனைத்தாள் அமரர் முனிவருடன். பிரம்மாவை பல முனிவர்களும் வழிபடுவார்கள். தனைத்தாள் அமரர், தன்னை வழிபடுகிற தேவர்கள். அமரன தேவர்கள். முனிவருடன், இன்னும் சில பேர் அவரோடு சூழ்ந்திருப்பார்கள். அந்த முனிவர்களோடு இமயமலை வாழ்வரப்பில் சார, இமயமலையின் சாரலில் உள்ள கைலாய மலையை அடைந்தான். சார நனைத்தாது ஊக்கும் பொழிற்கையிலை நன்னி. அந்த பேரூர், அந்த கைலாய மலை இருக்கிறதே, அது நல்ல தேன் மகரந்தம் ஆகியவற்றை கீழே சிந்தக்கூடிய சோலை இருக்கிறது. அதனால் நனைத்தாது உகுக்கும் தேன் பொருந்திய மகரந்தங்கள் சிந்தக்கூடிய சிறப்புடைய அந்த கைலாய மலை சாரல் நன்னி துதிகள் பலனவின்றே. அங்கே போய் இறைவனை பலவிதமான தோத்திரங்களால் இறைவனை புகழ்ந்து பாடினார். துதிகள் பலனவின்று வினைத்தாளருக்கும் பெருமானை. வினையினுடைய பெயரை கண்டு அந்த வினையை தீர்க்கும் இறைவனுடைய திருவடிகளை பணிந்து நின்றார்.
ரொம்ப அருமையான தொடருங்க. வினைத்தாள் அறுக்கும் பெருமான். சிவபெருமானுக்கு பல்லாயிரம் திருப்பெயர் இருக்கலாம். ஆனா ஒரு அருமையான பெயரை முனிவர் பெருந்தகை இந்த திருத்தலத்தில் இருக்கிற பெருமான் வினைத்தாள் அறுக்கும் பெருமான். என்ன உயர்ந்த சொல்லு பாருங்க. வினையினுடைய தொடக்கம் எங்க இருக்கிறதோ அதை கண்டு அறுப்பவன். எனவே வினையினுடைய அடி மூலத்தை நீக்கக்கூடிய இறைவன். இங்க தாள் என்பது வினையினுடைய அடிப்பகுதி. வினையினுடைய அடிப்பகுதி. அந்த வினையினுடைய அடிப்பகுதி எங்கு என்று கண்டு அந்த வினையினுடைய தாளை அறுக்கக்கூடிய பெருமான். வினைத்தாள் அறுக்கும் பெருமான். பெருமானை விரையார் பாதம் பணிந்திருந்தான். அந்த இறைவனுடைய திருவடிகளை பணிந்து வழிபட்டான். அடுத்த பாட்டு. ஆதிபுரியும் அந்நகரில் அறல் பார்த்து ஒழுகும் தடநதியும் ஏதம் அணுக்கும் பொருள் பலவும் என்னால் இயன்ற வல்லவென ஓது நெடுவான் மொழிகேளா உண்மை உணர்ந்திங்கு அதன் பெருமை வேத முதல்வர் நின் பாங்கர் வேட்டேன் கேட்க எனத் தாழ்ந்தான். ஆக ஆதிபுரியாகிய பேரூர் அந்நகரில் ஓடுகிற நதியான காஞ்சியார் தட நதியினர். அங்குள்ள பல பொருள்களும் என்னால் படைக்கப்பட்டன அல்ல, என்னால் இயன்ற வல்ல என என்று ஆகாயத்தில் தோன்றிய உண்மையை அறிந்து அதன் பெருமையை வேதங்களுக்கு முதல்வனாக இறைவனே உம்மிடத்தில் கேட்க விரும்பினேன் என்று கைலாய மலையிலே இருக்கிற சிவபெருமானை பார்த்து அழகாக வேண்டினார். ஆதிபுரியும் அந்நகரில் அருள் புரிந்து அந்நகரில் அறல் பார்த்து ஒழுகும் தடநதியும் ஏதம் அணுக்கும் பொருள் பலவும் என்னால் இயன்ற அல்ல என ஓதும் நெடுவான் மொழி கேளா. உண்மை உணர்ந்தெங்கு அதன் பெருமை பாங்கர் கேட்டேன். நின் பாங்கர் கேட்டேன். வேதங்களுக்கு முதல்வனாக இருக்கக்கூடிய இறைவனே தங்களிடத்திலேயே கேட்க விரும்பினேன் என்று இறைவனிடத்திலே பணிந்து நின்றார் பிரம்மதேவன். அடுத்த பாடல். ஊற்றும் விழிநீர் மணி மார்பத்து ஒழுக என்பு நெக அன்பு தோற்றும் பணி மென் மொழி குளர தொழுது குடந்தம் பட்டதிரே போற்றும் மலரோன் வழிபாட்டின் பொலிவு நோக்கி புறமூன்றும் நீற்றும் தவள நீற்றழகர் நிகழ்பேரருளால் அருள் செய்வார். இறைவனிடத்துல பாடி பரவிய பொழுது கண்களில இருந்து கண்ணீர் அப்படியே மார்பல ஒழுகியதா.
ஊற்றும் விழிநீர், கண்ணிலிருந்து தாரதாரையா ஒழுகக்கூடிய அந்த விழிநீர் மார்பகத்து ஒழுக, அப்படியே நெஞ்சில சொட்டு சொட்டா விழுந்து. என்புனக அன்பு தோற்றும் பணிமன் மொழி குளர. ஆக அன்புனக தோற்றும் பணிமென் மொழி குளர தொழுது குடந்தம் பட்டதிரே, அப்படி கையால் வணக்கம் செய்து வழிபட்டான் பிரம்மம். குடந்தம்பட்டு கொழுமலர் சிதறி என்பது திருமுகாற்று பாடம். நக்கீரராக காட்டுவதை எண்ணி பார்க்கலாம். குடந்தம் பட்டதிரே போற்றும் மலரோன் வழிபாட்டின் பொலிவு நோக்கி, இந்த பிரம்மதேவன் செய்த வழிபாட்டினுடைய அழகை பார்த்து, அந்த பொலிவின் அழகு, அந்த அழகை பார்த்து புறமூன்று நீற்றும் தவள நீற்றழகர். புறம்னா முப்புறம் அர்த்தம். முப்புறத்தை சாம்பலாக்கி நீரை பூசி இருக்கிற நீற்றழகர். புறம் மூன்றும் நீற்றும் தவள நீற்றழகர் நிகழ் பேரருளால் அருள் செய்வார். அவனுடைய தன்மையை பார்த்து திரிபுரத்தை அளித்த இறைவன் பிரம்மாவுக்கு அந்த மயக்கம் நீங்க அருள் செய்தான் என்று இந்த பாடல்ல காட்டுகிறார். என்ன அருள் செய்தார் என்பதை தொடர்ந்து அடுத்த பாடல்ல காட்டுகிறார். அதை அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. சிவாய நம. ஐயா ஓதுவமூர்த்தி ஐயா. சிவாய நம. சிவாய சிற்றம்பலம். மாமரை மரகதோடும் பாமர் புலவர் போற்றும் பட்டினாயகனார் வாழ்க. காமரு மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க. ஓமனு வாழ்க. குவலயம் முழுதும் வாழ்க. ஓமனு